Hi students, welcome to everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல சாப்டர் 3 பார்த்துட்டு இருக்கோம். தரவுத்தள மேலாண்மை டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அது பார்த்துட்டு இருக்கோம். அந்த டாபிக்ல ஆல்ரெடி டேட்டாபேஸ் மாடல்ஸ் பார்த்திருக்கோம். அதுக்கு அப்புறம் கீஸ் பார்த்திருக்கோம். பிரைமரி கீ, காம்போசிட் கீ, ஃபாரின் கீஸ் அந்த கீஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அடுத்து வந்து ER மாடல். ER மாடல்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஓகேவா? என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். உருப்பொருள் உறவுநிலை மாதிரி. உருப்பொருள் உறவுநிலை மாதிரி அத பார்க்க போறோம். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் ER மாடல். ஓகேவா? இது எப்படி இருக்கும்? இந்த மாடல்ல டேட்டாஸ் எப்படி ஸ்டேவா இருக்கும் அப்படினு பார்க்கலாம். இன்டர்கனெக்ஷன் பிட்வீன் என்டிட்டிஸ். என்டிட்டினா என்ன அப்படின்னா என்டிட்டினா ஒரு டேபிள்ல ஒரு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து ஒரு டேபிள்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா அந்த டேபிளுக்கு பேர் தான் நம்ம என்டிட்டின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த டேபிளுக்கு பேர் தான் என்டிட்டின்னு சொல்றோம். ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு ஒரு டேபிள் அப்படின்னா அந்த டேபிள நம்ம என்டிட்டின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த என்டிட்டியா தமிழ்ல உருப்பொருள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் என்டிட்டிஸ். இப்ப ER மாடல்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும், ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதுக்கும் என்ன சம்பந்தம், அந்த மாதிரி சொல்றதுதான் வந்து ER மாடல். ஓகேவா? இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் என்டிட்டிஸ், உருப்பொருள்களுக்கு இடையில உறவு நிலைய பாக்குறது. ஓகேவா? அதுக்கு என்ன பேசிக் கான்செப்ட் அப்படின்னா என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப், உருப்பொருள் அல்லது உருப்பொருளின் வகைகள். ஓகேவா? என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப், அது என்ன டைப் ஆஃப் டேபிள். ஓகேவா? அது அடுத்து ஆட்ரிபியூட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு காலத்தையும் வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஒரு ரோவையும் டப்பிள்னு சொல்லுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஒரு ரோ அப்படின்னா அது டப்பிள், ஒரு காலம் அது அப்படின்னா ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட் அடுத்தது ரிலேஷன்ஷிப், அந்த ரெண்டு டேபிளுக்கு இடையில உறவுநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது ரிலேஷன்ஷிப் சொல்றது. ஓகேவா? இதெல்லாம் இதனுடைய பேசிக் கான்செப்ட். எதனுடைய பேசிக் கான்செப்ட்? ER மாடலோட பேசிக் கான்செப்ட். ER மாடலோட பேசிக் கான்செப்ட். அடுத்தது இப்போ அந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் ER மாடலுக்கு ஒரு டயக்ராம் வரைவோம். ER டயக்ராம்னு சொல்லிட்டு வரைவோம். அந்த ER டயக்ராம் எப்படி போடுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்டிட்டியை குறிக்கிறதுக்கு ரெக்டாங்கிள் பாக்ஸ் குள்ள கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டேபிள், ஒரு என்டிட்டி. இது எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு, மேனேஜர்னு ஒரு டேபிள் இருக்கு. ஒரு கம்பெனில எம்ப்ளாயின்னு ஒரு என்டிட்டி இருக்கு, மேனேஜர் ஒரு என்டிட்டி இருக்கு. என்டிட்டினா உருப்பொருள். இந்த உருப்பொருள் இந்த எம்ப்ளாயில என்ன இருக்கும்? எம்ப்ளாயோட நம்பர் இருக்கும், அவங்களோட சேலரி இருக்கும், அவங்களோட அட்ரஸ் இருக்கும், போன் நம்பர் இருக்கும், என்னவா வேலை பார்க்கறாங்க, அவங்களோட டெஸ்டினேஷன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். மேனேஜருக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கும். மேனேஜர் அப்படின்னா அவர் என்னென்ன ஒர்க்க பாக்குறாரோ அந்த என்டிட்டில அவரோட டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு என்டிட்டிலயும் ஒரு செட் ஆஃப் டீடைல்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப ஒரு என்டிட்டியை குறிக்கிறதுக்கு ரெக்டாங்கிள் பாக்ஸ். இப்ப ரெக்டாங்கிள் பாக்ஸ் இது ஒரு என்டிட்டி, இது ஒரு டேபிள், அதுக்குள்ள நிறைய டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்டிட்டி ரெப்ரசென்டட் பை ரெக்டாங்கிள் பாக்ஸ். அப்ப அது எதுல குறிக்கணும்? ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல குறிக்கணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி. என்டிட்டில ரெண்டு டைப் இருக்கு. என்னென்ன டைப்? உருப்பொருள்ல ரெண்டு உருப்பொருள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி. ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி. உறுதியான உருப்பொருள், உறுதியற்ற உருப்பொருள். உறுதியான உருப்பொருள், உறுதியற்ற உருப்பொருள் ரெண்டு டைப் இருக்கு. உறுதியான உருப்பொருள் ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் அதர் என்டிட்டி. என்ன பண்ணாது? இன்னொரு என்டிட்டி இன்னொரு டேபிள வந்து சார்ந்து இருக்காது. இன்னொரு டேபிள் என்ன பண்ணாது? சார்ந்து இருக்காது. இன்னொரு என்டிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் பிரைமரி கீனா என்னன்னு. ஒரு டேபிள்ல ஒரு ரெக்கார்ட்னா ஒரு ரோ. ஓகேவா? இப்படி டேபிள் இருக்கு, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு. இப்ப இதுல சீரியல் நம்பர், நேம், அட்ரஸ், போன் நம்பர் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இப்ப ஒருத்தரோட ரெக்கார்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட சீரியல் நம்பர் மாறாம இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல அட்மிஷன் நம்பர் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸ்கூல்ல அட்மிஷன் நம்பர் வச்சுக்கலாம். அட்மிஷன் நம்பர் இருக்கு. அப்ப அட்மிஷன் நம்பர் தெரிஞ்சு அவங்களோட நேம், அட்ரஸ், அவங்களோட போன் நம்பர் எல்லாமே எடுத்துடலாம் இல்லையா? ஓகே. அப்ப ஒருத்தரோட ரெக்கார்டு எடுக்கணும்னா ஒரே ஒரு நமக்கு அட்மிஷன் நம்பர் மட்டும் இருந்தா போதும். அந்த அட்மிஷன் நம்பரை தான் நம்ம பிரைமரி கீயா எடுத்துக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? பிரைமரி கீனா அந்த ஒரு கீயை மட்டுமே வச்சுட்டு அந்த ரெக்கார்டு ஃபுல்லா ஒருத்தரோட டீடைல்ஸ் ஃபுல்லா எப்படி எடுக்க முடியுதோ அதுதான் பிரைமரி கீயா செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த பிரைமரி கீ வந்து ஒரே கீ வந்து யாருக்குமே இருக்காது. ஒண்ணு ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்கும். யூனிக்கா இருக்கும். யூனிக்னா என்ன அர்த்தம்? அதே நம்பர் வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு மாட்டாங்க. யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி அது இல்லாம இருக்காது. யாருக்குமே அட்மிஷன் நம்பர் இல்லாம ஸ்கூல்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அட்மிஷன் போட மாட்டோம். சோ அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு காலத்தை தான் வந்து பிரைமரி கீயா செட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி பிரைமரி கீ இருக்கிற டேபிள் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் என்டிட்டி. ஓகேவா? இப்போ ரெக்கார்ட் எடுக்கணும்னா அட்மிஷன் நம்பர் இருந்தா போதும். ஓகேவா? இந்த டேபிள் அட்மிஷன் நம்பர் இல்லைன்னா இந்த டேபிள் வந்து வீக் என்டிட்டி.
அப்ப ஒரு பிரைமரி கீ ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த பிரைமரி கீ வச்சு அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு ரெக்கார்டை எடுக்க முடியும் அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ராங் என்டிட்டி. ஒரு டேபிள்ல இருந்தே ஒரு ரெக்கார்டை நம்மளால எடுக்க முடியாது, ஒரே ஒரு கீயை வச்சு எடுக்க முடியாது, 2-3 ஆட்ரிபியூட் வச்சு சேர்த்து வச்சுதான் எடுக்க முடியும் அப்படின்னா தட் இஸ் வீக் என்டிட்டி. உறுதியுள்ள உறுதியற்ற உருப்பொருள். ஓகேவா? இதுதான் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் என்டிட்டி. ஸ்ட்ராங் என்டிட்டினா நாட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் என்டிட்டி, வீக் என்டிட்டினா டிபெண்ட்ஸ் ஆன் அதர் என்டிட்டி. அடுத்த இன்னொரு என்டிட்டில இன்னொரு டேபிள்ல இருந்து டேட்டாவை எடுத்துதான் நம்மளால இது எடுக்க முடியும் அப்படிங்கிறது வீக் என்டிட்டி. ஓகேவா? சோ அடுத்தது வந்து என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். 3 டைப் இருக்கு டைப்ஸ் ஆஃப் என்டிட்டில. என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் என்னன்னா ஒரு பொருள் உதாரணங்கள். அது என்ன அப்படின்னா நம்ம என்டிட்டிக்குள்ள கொடுக்கிற வேல்யூஸ். ஓகேவா? என்டிட்டிக்குள்ள கொடுக்கிற வேல்யூஸ். இப்ப அனிமல்னு ஒரு என்டிட்டி இருக்கு அப்படின்னா அனிமல்னு ஒரு டேபிள் எடுத்திருக்கோம். அந்த டேபிள் என்ன கொடுப்போம்? அனிமலோட நேம்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா? கவு, ஃபாக்ஸ், டாங்கி இப்படி கொடுப்போம் இல்லையா? இப்ப இந்த நேம்ஸ் எல்லாம் தான் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். இப்ப அனிமல் கொடுக்கறோம் அப்படின்னா அந்த அனிமலோட நேம் எல்லாம் கொடுக்கறது அதனுடைய வேல்யூ. ஓகேவா? அந்த வேல்யூ தான் வந்து என்டிட்டி இன்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் உதாரணங்கள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ER மாடல் எப்படி இருக்கும், அதனுடைய ரிலேஷன்ஷிப் சொல்றதா ER மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். அந்த மாடல்ல பேசிக் கான்செப்ட் என்னன்னா என்டிட்டி, என்டிட்டி டைப், என்டிட்டி இருக்கணும், அட்ரிபியூட்ஸ் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுதான் அதனுடைய கான்செப்ட். அதுல வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் கொடுத்தோம்னா அது ஒரு என்டிட்டி. என்டிட்டி எப்படி கொடுக்கணும்? ஒரு டேபிள் நேம் அப்படின்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அதே வந்து 2 டைப்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி. ஸ்ட்ராங்னா இன்னொரு என்டிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்காது, வீக் என்டிட்டினா இன்னொரு என்டிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸ்ட்ராங் என்டிட்டிக்கு இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸ்னா, வீக் என்டிட்டிக்கு டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா இது வீக் என்டிட்டி. சிங்கிள் ரெக்டாங்குலர் மட்டும் கொடுத்திருந்தா அது வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி. அதே பிக்சர்ல வந்து டபுள் ரெக்டாங்கிள் கொடுத்தது அது வந்து வீக் என்டிட்டி. எந்த டேபிள் நேம் எல்லாம் வந்து இப்ப டபுள் ரெக்டாங்கிள் கொடுக்காங்களோ அது வீக் என்டிட்டி. அந்த டேபிளுக்கு பிரைமரி கீ இருக்காது, ஒரே கீயை வச்சு நம்ம ஒரு ரெக்கார்டை எடுக்க முடியாது. தட் இஸ் வீக் என்டிட்டி. ஓகேவா? அடுத்த என்டிட்டி இன்ஸ்டன்ஸ்னா இதுக்குள்ளார கொடுக்கிற வேல்யூஸ் இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்த டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க அட்ரிபியூட்ஸ். நம்ம பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். ER மாடலோட பேசிக் கான்செப்ட் என்டிட்டி பார்த்தோம், அடுத்து அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? என்டிட்டி பார்த்துட்டோம், வீக் என்டிட்டி, ஸ்ட்ராங் என்டிட்டி, 2 டைப்ஸ் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ்னா பண்புக்கூறுகள். ஓகேவா? பண்புக்கூறுகள் அப்படின்னா ஒரு காலம் இப்படி டேபிள் இருக்குன்னா இந்த டேபிள்ல ஒரு காலத்தை தான் நம்ம அட்ரிபியூட்ஸ் சொன்னோம். ஒரு காலத்தை நம்ம என்ன பண்றோம்? அட்ரிபியூட்ஸ் சொன்னோம். இட் இஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த என்டிட்டி. அப்ப இந்த டேபிள் ஒரு என்டிட்டினா இதுல ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ இதுல சீரியல் நம்பர் இருக்கு, இதுல நேம் இருக்கு, இதுல போன் நம்பர் இருக்கு, இதுல அட்ரஸ் இருக்கு அப்படின்னா இதுல ஏதோ ஒரு நேம்ன்ற தகவல் இருக்கு, அதுல போன் நம்பர்னு ஒரு தகவல் இருக்கு, அந்த அட்ரஸ்னு ஒரு தகவல் இருக்கு. அப்ப ஒரு அட்ரிபியூட் என்ன பண்ணுது? ஏதோ ஒரு தகவலை கொடுக்குது. ஒரு அட்ரிபியூட் என்ன பண்ணுது? ஏதோ ஒரு தகவலை கொடுக்குது. அபவுட் த என்டிட்டி, அந்த என்டிட்டியோட தகவலை கொடுக்குது. It will always have a single value. கண்டிப்பா சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும், மோர் தென் ஒன் வேல்யூ இருக்காது. பேர்னா ஒன்னு தான் கொடுப்போம், சீரியல் நம்பர்னா ஒன்னு தான் கொடுப்போம், அட்ரஸ்னா ஒன்னு தான் கொடுப்போம். ஓகேவா? அது மாதிரி சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும். That value can be number, character or string. அந்த வேல்யூ எப்படி இருக்கும்? நம்பரா இருக்கும், கேரக்டரா இருக்கும், அல்லது ஸ்ட்ரிங்கா இருக்கும். நம்பர்னா சீரியல் நம்பருக்கு நம்பர் கொடுப்போம், கேரக்டர் அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டர். இப்ப செக்ஸ் அப்படின்னா மேலா ஃபீமேலான ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் கொடுக்கறோம்ல. கேரக்டர்னா ஒரே ஒரு எழுத்து கொடுக்கறத கேரக்டர்னு சொல்லுவோம். அப்ப செக்ஸ் அவங்க மேலா ஃபீமேலானுக்கு M அல்லது F கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி சிங்கிள் கேரக்டரா இருக்கலாம். அல்லது ஸ்ட்ரிங்னா என்ன? செட் ஆஃப் கேரக்டர்ஸ் எழுதுறதா ஸ்ட்ரிங். ஓகேவா? நிறைய கேரக்டர்ஸ் சேர்த்து எழுதுற. அப்ப பேருக்கு வந்து ராமா அப்படின்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ் டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா அதுதான் ஸ்ட்ரிங். ஓகேவா? அப்படி கொடுக்கிறது ஸ்ட்ரிங். அப்ப என்ன பண்ணலாம்? நம்பரா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். அதுல கொடுக்கிற வேல்யூஸ் இதுவா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு அட்ரிபியூட்ல. ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீ அட்ரிபியூட், சிம்பிள் அட்ரிபியூட், காம்போசிட் அட்ரிபியூட், சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட், மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். அது மாதிரி 5 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? 5 டைப்ஸ் இருக்கு. கீ அட்ரிபியூட்னா திறவுகோல் பண்புக்கூறுகள். திறவுகோல் கீனா திறவுகோல் பண்புக்கூறுகள். சிம்பிள் அட்ரிபியூட்னா எளிய பண்புக்கூறுகள். காம்போசிட் அட்ரிபியூட்னா கலப்பு பண்புக்கூறுகள். சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட்னா ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள். மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்னா பல மதிப்புடைய பண்புக்கூறுகள். ஓகேவா? இந்த 5 டைப் இருக்கு. இந்த 5 டைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எக்ஸாம்பிளோட. ஓகே,
attributes எல்லாம் நம்ம என்ன பண்றோம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஓகேவா 5 டைப்ஸ் ஆஃப் attributes இருக்கு ஓகேவா key attribute திறவுகோல் பண்புக்கூறு simple attributes எளிய பண்புக்கூறு composite attributes கலப்பு பண்புக்கூறு ஒற்றை மதிப்புடைய பல மதிப்புடைய single valued multi valued இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ER மாடல் சொல்றோம் இல்லையா ER மாடலோட டயகிராம் வரைவோம் ER மாடலுக்கு ER டயகிராம்னு ஒன்னு வரைவோம் ER டயகிராம் அந்த ER டயகிராம்ல நம்ம வந்து இந்த attribute இந்த entity இது எல்லாமே வந்து பிக்சர் வடிவுல போடுவோம் ஓகேவா அந்த டயகிராம்ல முன்னாடி சொன்னோம் ஒரு entity அப்படினா ரெக்டாங்குலர் பாக்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன் ஒரு entityனா ரெக்டாங்குலர் பாக்ஸ் குள்ள தான் இருக்கணும் ஓகேவா அதே வந்து ஒரு attributeனா என்ன பண்ணுனா ஓவல் ஷேப்ல கொடுக்கணும் attributeனா என்ன பண்ணனும் ஓவல் ஷேப்ல கொடுக்கணும் ஓகேவா இத தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நிறைய சிம்பல்ஸ் இருக்கு அது பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸாம்பிள்க்கோசரம் இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு என்டிட்டி ஒரு டேபிள்னா அந்த டேபிளோட நேம் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல இருக்கணும் அந்த டேபிள்க்குள்ள ஒரு ஒரு காலமும் ஒரு ஒரு அட்ரிபியூட் அந்த காலத்தோட நேம் வந்து நம்ம ஓவல் ஷேப்ல கொடுக்கணும் ஓகேவா இப்போ கீ அட்ரிபியூட்டுக்கு வரலாம் கீ அட்ரிபியூட் அப்படினா திறவுகோல் பண்புக்கூறு ஒரு டேபிள்ல ஒரே ஒரு பிரைமரிக்கு கீயா செட் பண்ணனும் அப்படினா ஒரே ஒரு அட்ரிபியூட்டை தான் செட் பண்ணும் ஒரு அட்ரிபியூட்டை நம்ம கீயா செட் பண்ணுவோம் அது யூனிக்கா இருக்கும் கீ அட்ரிபியூட் எப்பவுமே எப்படி இருக்கும் யூனிக்கா இருக்கும் தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கும் ஓகேவா அதுதான் கீ அட்ரிபியூட்னு சொல்லுவோம் இப்போ அட்மிஷன் நம்பர்னா அதை மட்டும் தான் நம்ம கீயா எடுத்துக்கோம் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் ஓட டீடைல்ஸ் எடுக்கணும் அப்படினா அதோட அட்மிஷன் நம்பர் எடுத்துக்கோம் அதுதான் கீ அட்ரிபியூட் ஓகேவா அடுத்தது சிம்பிள் அட்ரிபியூட் சிம்பிள் அட்ரிபியூட்னா இந்த அட்ரிபியூட்டை வந்து பிரிக்க முடியாது இந்த அட்ரிபியூட் என்ன பண்ண முடியாது அதுக்கு மேல பிரிக்க முடியாது அந்த அட்ரிபியூட் வந்து சிம்பிளா அப்படிதான் இருக்கும் அதை டிவைட் பண்ண முடியாது செப்பரேட் பண்ண முடியாது எப்படி அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கு இதுல அட்மிஷன் நம்பர் நேம் போன் நம்பர் அட்ரஸ் இருக்கு ஓகேவா இப்ப போன் நம்பர் இருக்கு இல்லையா அந்த போன் நம்பர் எப்படியாவது ரெண்டா பிரிக்க முடியுமா பிரிக்கவே முடியாது 10 டிஜிட்னா 10 டிஜிட் எல்லாருக்கும் அந்த 10 டிஜிட்ஸ் தான் இருக்கும் அதை செப்பரேட் பண்ணவே முடியாது பிரிக்கவே முடியாது சோ அந்த போன் நம்பரை என்ன சொல்லலாம் சிம்பிள் அட்ரிபியூட் அதுக்கு மேல அதை டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை என்ன கொடுக்கலாம் சிம்பிள் அட்ரிபியூட்டா கொடுக்கலாம் அப்ப அதுக்கு பிக்சர் எப்படி எக்ஸாம்பிளுக்கு போடலாம் ஒரு என்டிட்டி இருக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்டோட போன் நம்பர் ஒரு அட்ரிபியூட் அப்படின்னா இத வந்து என்ன சொல்லலாம் சிம்பிள் அட்ரிபியூட் போன் நம்பரை நம்ம இதுக்கு மேல பிரிக்க முடியாது 10 நம்பர்னா 10 டிஜிட் கண்டிப்பா இருக்கணும் அதை செப்பரேட் பண்ண முடியாது சோ அந்த ஸ்டூடெண்டோட அட்ரிபியூட் போன் நம்பரை நம்ம சிம்பிள் அட்ரிபியூட்டா சொல்லலாம் கீ அட்ரிபியூட்னா அவங்களோட அட்மிஷன் நம்பரை சொல்லிக்கலாம் கீ அட்ரிபியூட்னா எப்படி இருக்கும் யூனிக்கா இருக்கும் தனித்தன்மையா இருக்கும் அது ஒருத்தருக்கு ஒண்ணுதான் இருக்கும் அது மாதிரி அதே சேம் நம்பர் ரெண்டு பேருக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சிம்பிள் அட்ரிபியூட்னா பிரிக்க முடியாது ஓகேவா அடுத்து காம்போசிட் அட்ரிபியூட் கலப்பு பண்புக்கூறு அப்படின்னா பிரிக்க முடியும் இதுக்கு மேல அதை செப்பரேட் பண்ண முடியும்னு அர்த்தம் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேம் இருக்கு இந்த நேம் எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ன்ற என்டிட்டி டேபிளோட பேர் ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் தான் இதுல இருக்கு அதனுடைய அட்ரிபியூட் நேம் எடுத்துக்கலாம் இப்ப போன் நம்பர் கொடுத்துட்டோம் இப்ப நேம் எடுத்துக்கலாம் நேம்ல நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஓகேவா பேரை ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு பிரிக்கலாம் ஓகேவா இப்போ கலாநிதி மாறன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுல நம்ம பேரை வந்து ரெண்டா பிரிக்கலாம் கலாநிதி மாறன் அப்படின்னு ரெண்டு பேரா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு பிரிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு அட்ரிபியூட்னா அது காம்போசிட் அட்ரிபியூட் கலப்பு பண்புக்கூறு ஓகேவா அதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி எடுக்கலாம் அடுத்தது சிங்கிள் வேல்யூ அட்ரிபியூட் சிங்கிள் வேல்யூனா ஒரே வேல்யூ தான் இருக்கும் ஒண்ணுக்கு மேற்பட்ட வேல்யூ இருக்கவே இருக்காது அதுதான் சிங்கிள் வேல்யூ அட்ரிபியூட் மோர் தென் ஒன் வேல்யூஸ் இருக்கவே இருக்காது ஓகேவா மோர் தென் ஒன் வேல்யூஸ் இருக்கவே இருக்காது இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு அவங்களோட ஏஜ்க்கு ஒருத்தருக்கு ஏஜ் 14 இருக்கு ஒரு 20 ஏஜ் இருக்குன்னா 21 ரெண்டு வேல்யூ இருக்குமா இருக்கவே இருக்காது சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் இருக்கு ஏஜ்னா ஒரே ஒரு வேல்யூ தான் சொல்ல முடியும் டபுள் வேல்யூ சொல்ல முடியும் மார்க்ஸ்னா கூட மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 இங்கிலீஷ் மார்க் தமிழ் மார்க் நம்ம வேற வேற சொல்லி பிரிக்க முடியும் ஓகேவா அப்ப ஏஜ்ங்கிறது என்ன பண்ண முடியாது செப்பரேட் பண்ண முடியாது பட் இதுக்கு வேற வேல்யூ கொடுக்க முடியாது சிங்கிள் வேல்யூ இந்த வேல்யூ மட்டும் தான் கொடுக்க முடியும் ஏஜ் அப்படின்னா ஓகேவா அப்ப ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும் மோர் தென் ஒன் வேல்யூ கொடுக்க முடியாது அப்படிங்கறத வந்து நம்ம என்ன சொல்றோம் சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட்
சிங்கிள் வேல்யூடு அட்ரிபியூட். அதுக்கு எக்ஸாம்பிள் ஏஜ் எடுத்துக்கலாம். அடுத்து மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்னா இப்ப அதே ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெயில் ஐடி எடுத்துக்கலாம். ஓகேவா, மெயில் ஐடி எடுத்துக்கலாம் அல்லது போன் நம்பர் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மோர் தென் ஒன் போன் நம்பரும் இருக்கலாம், மோர் தென் ஒன் மெயில் ஐடி இருக்கலாம். மெயில் ஐடி 2-3 கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம், போன் நம்பரும் 2-3 நம்பர் வச்சிருக்கலாம். சோ இது வந்து மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். ஒரு அட்ரிபியூட்டுக்கு மோர் தென் ஒன் வேல்யூ கொடுக்க முடியும், ஒண்ணுக்கு மேற்பட்ட ஒரு மதிப்புகளை கொடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து பல மதிப்புடைய பண்புக்கூறு, மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். ஒரு அட்ரிபியூட் ஒரு பண்புக்கூறுக்கு நம்ம ஒரே ஒரு மதிப்பை மட்டும் தான் கொடுக்க முடியும், ஒரே சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏஜுக்கு சிங்கிள் வேல்யூ, ஒரே வேல்யூ தான் கொடுக்க முடியும். மோர் தென் ஒன் வேல்யூ, ஒருத்தருக்கு ஒரு ஏஜ் தான் இருக்க முடியும், மோர் தென் ஒன் ஏஜ் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிறது சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட். ஓகேவா, இது அதுக்கு அந்த பிக்சர் தான் போடணும். உங்க புக்ல பிக்சர் கொஞ்சம் தப்பா இருக்கும், ஒன்னொன்னுக்கு மாத்தி கொடுத்திருப்பாங்க, தப்பா இருக்கும். சோ இங்க நான் சொல்லியிருக்கிற மாதிரி இதே பிக்சரை போடுங்க. இந்த கொஸ்டின் கீ அட்ரிபியூட் வந்து ஒரு கீயும் கேட்பாங்க, இல்ல சேர்ந்தாப்புல 5 மார்க்ல கேட்கலாம். அட்ரிபியூட் பத்தி எழுதுங்கன்னு கேட்கலாம். ஓகேவா, 5 அட்ரிபியூட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த சிம்பிள், இந்த டயக்ராம் வரைஞ்சு இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ஓகேவா, சிங்கிள் வேல்யூனா சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் இருக்கணும், மோர் தென் ஒன் வேல்யூ கொடுக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்கலாம். அடுத்து மல்டி வேல்யூனா மோர் தென் ஒன் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சிங்கிள் வேல்யூக்கு ஏஜ் கொடுக்கலாம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து காம்போசிட்டுக்கு அதை வந்து பிரிக்க முடியும், ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் பிரிக்க முடியும். இந்த டயக்ராம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சிம்பிள் அட்ரிபியூட்னா ஒரே ஒரு வேல்யூ, அதுக்கு மேல பிரிக்க முடியாது அப்படிங்கறத போன் நம்பர் சொல்லி இந்த டயக்ராம் வரைஞ்சு கொடுக்கலாம். கீ அட்ரிபியூட்டுக்கு ஒரு கீனா வந்து யூனிக், அதுக்கு டயக்ராம் தேவையில்லை. கீ அட்ரிபியூட்டுக்கு யூனிக்கா ஒரு வேல்யூ இருக்கும் ஒரு டேபிளுக்கு, அதுதான் வந்து கீ அட்ரிபியூட்டா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 5 மார்க். இந்த படத்தை போட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. புக்ல படம் தப்பா இருக்கும், இதுல இருக்கிற மாதிரி டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் டைப் பார்க்க போறோம். உறவுநிலை வகைகள். ஓகேவா, அந்த உறவுநிலை வகைகள் அப்படின்னா ரெண்டு என்டிட்டி, ஒரு என்டிட்டிக்கு இன்னொரு என்டிட்டிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகேவா, அது அதனுடைய டைப்ஸ். 1 to 1 ரிலேஷன்ஷிப், 1 to many, many to many ரிலேஷன்ஷிப். 3 டைப்ஸ் இருக்கு. அது ஒரு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 1 to 1 ரிலேஷன்ஷிப்னா ஏன் ஒரு என்டிட்டி, பி ஒரு என்டிட்டி இருக்கு. அந்த ஏன்ற என்டிட்டி ஒரே ஒரு ரெக்கார்ட்ல மட்டும் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறது, ஒரே ஒரு அட்ரிபியூட்ல மட்டும் என்ன பண்றது, ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறது. ஒண்ணுக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் சிங்கிள் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்கு. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான், ஒரு ரெக்கார்ட்ல மட்டும் தான் வச்சிருக்கோம், எல்லா ரெக்கார்ட்ஸ்லயும் வச்சிருக்காது. அதை சொல்றதுதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் வரையலாம். இது ஏன்ற ஒரு என்டிட்டி போட்டுக்கோங்க, இது பின்ற ஒரு என்டிட்டி, இது ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம், இது எக்ஸாம் நம்பர். ஓகேவா, இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ABCDE 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நம்பர், எக்ஸாம் நம்பர் 0001 1002 இப்படி 5 எக்ஸாம் நம்பர் இருக்கு. ஓகே, இப்போ ஏக்கு இந்த எக்ஸாம் நம்பர், பிக்கு இந்த எக்ஸாம் நம்பர், சிக்கு இந்த எக்ஸாம் நம்பர், டிக்கு ஈக்கு. ஓகேவா, அப்ப ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம் நம்பர் தான், ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம் நம்பர் தான். அப்ப என்டிட்டி ஏக்கும் என்டிட்டி பிக்கும் ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப், சிங்கிள் வேல்யூல மட்டும்தான் ரிலேஷன்ஷிப். இந்த வேல்யூ இங்க ஒரு வேல்யூனா இந்த ஒரு வேல்யூக்கு தான் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, அப்ப 1 to 1 எங்கேயுமே வந்து ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டியோட ரெண்டு வேல்யூல ரிலேஷன்ஷிப் இல்ல. இங்க 1 இங்க 2 ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் 1 to many வரும். 1 இருக்கனாலதான் 1 to 1 ரிலேஷன்ஷிப், ஒன்றுடன் ஒன்று உறவு. ஓகேவா, இங்க 1 அட்ரிபியூட், இங்க 1 அட்ரிபியூட்டோட 1 வேல்யூவோட தான் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, இதுதான் 1 to 1. அடுத்தது 1 to many அப்படின்னா ஏன்னு ஒரு என்டிட்டி, பின்னு ஒரு என்டிட்டி. இது வந்து டிபார்ட்மெண்ட், இது வந்து ஸ்டாஃப். ஓகேவா, இப்போ தமிழ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, சிஎஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேவா, இங்க ஸ்டாஃப் வந்து ஏஏன்னு ஒரு ஸ்டாஃப், பிபி, சிசி, டிடி ஸ்டாஃப் இருக்காங்க. ஓகேவா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா தமிழுக்கு 2 ஸ்டாஃப் இருக்கலாம். தமிழுக்கு என்ன பண்ணலாம், பிபின்ற ஸ்டாஃபும் தமிழ் எடுக்கலாம், டிடின்ற ஸ்டாஃபும் தமிழ் எடுக்கலாம். அப்ப 2 பேர் என்ன பண்ணலாம், தமிழ் எடுக்கலாம். அதே மாதிரி மேத்ஸ்க்கு ஏஎன்ற ஸ்டாஃப், அடுத்து எஃப்எஃப் என்ற ஸ்டாஃப், 2 ஸ்டாஃப் எடுக்கலாம். ஓகேவா, 2 ஸ்டாஃப், ஒரு டிபார்ட்மெண்ட்ல 2 ஸ்டாஃப் இருக்கலாம் இல்லையா. நிறைய கிளாஸஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 ஸ்டாஃப் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி
சிஎஸ்க்கு சிசி என்ற ஸ்டாஃபும் இ என்ற ஸ்டாஃப் ரெண்டு பேர். இது பேரா வச்சுக்கலாம், பேருக்காக நான் சிம்பிளா கொடுத்துருக்கேன் ஏஎன். ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்க, தமிழ் 2 பேர் எடுக்கிறாங்க, மேத்ஸ் 2 பேர் எடுக்கிறாங்க, சிஎஸ் 2 பேர் இருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 ஸ்டாஃப் இருக்காங்க. ஓகேவா? 2 ஸ்டாஃப் இருக்காங்க. மோர் தென் 2 ஸ்டாஃப் கூட இருக்கலாம். நிறைய கிளாஸஸ் இருந்துச்சுன்னா 3-4 ஸ்டாஃப் கூட ஒரு சப்ஜெக்ட் இருக்கலாம். இப்போ என்ன பண்றோம், ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். இங்க வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், ஆனா ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, மோர் தென் 1 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா. சோ ஒன்னோட மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கு, மெனி அதர். இந்த என்டிட்டில ஏன்ற என்டிட்டில இருந்து பீன்ற என்டிட்டிக்கு இங்க வந்து ஒன் என்டிட்டி, இங்க ஏன்ற என்டிட்டில இருந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஆனா பியோட இதுல என்ன பண்றோம், மோர் தென் 1 வேல்யூ கனெக்ட் ஆயிருக்கு ஏவோட. பில வந்து மோர் தென் 1 வேல்யூ ஏவோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இங்க 1, இங்க மெனி. சோ 1 to many relationship, ஒன்றுடன் பல உறவு. ஓகேவா? இது புரியுதா? 1 to 1னா ஒருத்தருக்கு ஒரு வேல்யூவோட தான் ரிலேஷன்ஷிப். இங்க வந்து இந்த வேல்யூவோட பியோட வேல்யூவோட 2 ரிலேஷன்ஷிப் இருக்கு. மோர் தென் 1. தமிழுக்கு 2 பேர் இருக்காங்க, மேத்ஸ்க்கு 2 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி 1 to many relationship. ஓகேவா? அடுத்தது many to many relationshipனா இங்க பாருங்க, இதே மாதிரி ஏன்னு ஒரு என்டிட்டி இருக்கு, பின்னு ஒரு என்டிட்டி இருக்கு. இங்க வந்து ஸ்டாஃப் வச்சுக்கலாம், இங்க வந்து கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டாஃப் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சிஎஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க 11th சயின்ஸ் குரூப், 11th ஆர்ட்ஸ், 12th சயின்ஸ், 12th ஆர்ட்ஸ், 4 குரூப் இருக்கு. ஓகேவா? இப்ப தமிழ் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, 4 கிளாஸ்மே, எல்லாருக்கும் தமிழ் இருக்கும் இல்லையா, சோ 4 கிளாஸ்க்குமே போவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, 4 கிளாஸ்க்குமே போவாங்க. ஓகேவா? அதே மாதிரி மேத்ஸ் ஸ்டாஃப் சயின்ஸ் குரூப்ல இருக்க 2 கிளாஸ்க்குமே போவாங்க. அதே மாதிரி சிஎஸ் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, 4 கிளாஸ்க்குமே போவாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஸ்டாஃப் 4 கிளாஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து இந்த ஸ்டாஃபுக்கும் 12th A3 அப்படின்னா தமிழ் ஸ்டாஃபையும் தெரியும், இங்கிலீஷ் ஸ்டாஃபையும் தெரியும், சிஎஸ் ஸ்டாஃபையும் தெரியும். ஓகேவா? 3 கிளாஸ்க்குமே இவங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். தமிழ் சார்கிட்டையும் டெஸ்ட் எழுதணும், இங்கிலீஷ் கிட்டையும் டெஸ்ட் எழுதணும், சிஎஸ் சார்கிட்டையும் டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? 3 பேர்கிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு. இங்க பாருங்க, 12th A3ல இருந்து இங்க போகுது இல்லையா, அப்ப மெனி டு மெனி. இதுல இருந்தும் நிறைய போகுது, இதுல இருந்தும் நிறைய கனெக்ஷன் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு. இங்க தமிழ்ல இருந்து எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இங்க 11th இருந்து 3 ஸ்டாஃப்க்கு, 11thனாவே தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் குரூப்பா இருந்தா மேத்ஸ், ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தா சிஎஸ். ஓகேவா? அப்ப மெனி டு மெனி, இங்க இருந்தும் மெனியா போகுது, இங்க இருந்தும் மெனி வருது. 1ல இருந்து அந்த லைன்ஸ் பாருங்க, இங்க 1ல இருந்து நிறைய லைன்ஸ் போகுது, இது ஒரு என்டிட்டில இருந்து ஒரு இன்ஸ்டான்ஸ்ல இருந்து நிறைய லைன்ஸ் போகுது. அப்ப இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ மெனி டு மெனில ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகேவா? இதுதான் மெனி டு மெனி. இந்த இன்னொன்னு மெனி டு 1 இருக்கு. 4வது ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புக்ல கொடுக்கல, மெனி டு 1 ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு, உங்களுக்கு கொடுக்கல, சிலபஸ்ல தேவையில்லை. இது 3 இந்த மாதிரி பிக்சர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா ஓகே. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த டாபிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இன்னைக்கு பார்த்தது ஃபுல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். இதுக்குள்ள இருந்து 2 மார்க் 3 மார்க் கேட்கலாம், நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ER மாடல். ER மாடலின் அடிப்படை கருத்துக்கள், ER மாடலின் அடிப்படை கருத்துக்கள், ER மாதிரியின் அடிப்படை கருத்துக்கள். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு ஃபுல் கிளாஸ்லயும் பார்த்திருக்கோம். என்னன்னா ER மாடல்ல பேசிக் கான்செப்ட்னாவே என்னன்னா என்டிட்டி, அட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப். என்டிட்டி, அட்ரிபியூட், ரிலேஷன்ஷிப். என்டிட்டில ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி, என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் 3 இருக்கு. அதே மாதிரி அட்ரிபியூட்ஸ்ல சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட்ஸ், மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ், அடுத்தது சிம்பிள் அட்ரிபியூட்ஸ், கீ அட்ரிபியூட்ஸ், காம்போசிட் அட்ரிபியூட்ஸ், 5 டைப்ஸ் இருக்கு அட்ரிபியூட்ஸ்ல. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல 1 to 1, 1 to many, many to many 3 டைப்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணாதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ER மாடல். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்டிட்டி, என்டிட்டினா என்ன, அதுல 2 டைப், வீக் என்டிட்டி, ஸ்ட்ராங் என்டிட்டி. அடுத்தது என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? அது 3 சொல்லணும் என்டிட்டில. அடுத்தது ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்னா என்னன்னு சொல்லிட்டு அதுல 5 டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட் எழுதணும். ஓகேவா? ஒன்னொன்னுக்கு ஒரு லைன் எக்ஸ்பிளனேஷன். 5 டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட், 5 மார்க் இல்லையா, அதனால ஆட்ரிபியூட் 5 வகைக்கும் ஒரு லைன் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். எந்த பிக்சரும் வரைய வேண்டாம் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேவா? அடுத்தது ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் எழுதி அதனோட டைப்ஸ் எழுதி அந்த டைப்ஸுக்கு ஒரு லைன் எக்ஸ்பிளனேஷன்.
இப்படி கொடுக்கணும். இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே இருக்கணும். இன்னைக்கு நடத்துற டாபிக் ஃபுல்லா வரணும். இது கொஸ்டின், இது வந்து புக் பேக் கொஸ்டின். இது இல்லாம இம்பார்ட்டன்டா எப்பவும் கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் 5 மார்க்ல டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் மட்டும் தனியா கேட்பாங்க, டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பையும் தனியா கேட்பாங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ்னா அந்த 5 டைப். ஓகேவா? கீ அட்ரிபியூட், சிம்பிள் அட்ரிபியூட், காம்போசிட் அட்ரிபியூட், சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட், மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். நான் பிக்சர் போட்டா இல்லையா, அந்த பிக்சருக்கான டேபிள் புக்ல டேபிள் கொடுத்திருப்பாங்க. அந்த பிக்சருக்கான டேபிள் 2 லைன் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு அட்ரிபியூட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 5 அட்ரிபியூட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். ஓகேவா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அந்த டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புக்கும் நான் கொடுத்த மாதிரி டயக்ராம் போட்டு அந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும் 3க்குமே. ஓகேவா? அந்த எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ரிலேஷன்ஷிப்னா என்ன, அது எப்படி அந்த ரிலேட்டடா இருக்கு ஒரு டைப்புக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ புக்ல படிச்சு எழுதணும். இந்த டயக்ராம் மட்டும் நான் கொடுத்த டயக்ராம் போட்டுக்கோங்க. இது தனித்தனி அட்ரிபியூட்ஸ் தனியா 5 மார்க், ரிலேஷன்ஷிப் தனியா 5 மார்க். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்க எழுத போறீங்க. என்டிட்டினா என்ன, வீக் என்டிட்டி, ஸ்ட்ராங் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் எழுதிட்டு, அட்ரிபியூட் டைப்ஸ் எழுதிட்டு, ரிலேஷன்ஸ் டைப், இது 3 சேர்த்து எழுதினாதான் பேசிக் கான்செப்ட். பட் புக் பேக்ல இந்த கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், டைப் ஆஃப் அட்ரிபியூட், டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? உறவு நிலையின் வகைகள், பண்புக்கூறுகளின் வகைகள். இது வந்து ER மாதிரியின் அடிப்படை கருத்துக்கள். 3 5 மார்க் படிச்சு எழுதுங்க. டெஸ்ட் எழுதி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.